வாழ்க வளமுடன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர், செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர். என்னுடைய யூடியூப் நேம் அர்ஜுன் பங்கு மார்க்கெட். இன்னைக்கு 3 IPO வந்திருக்குது. அந்த 3 IPO அப்ளை பண்ணலாமா வேணாமா, எந்த IPO வருது அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயிலாக பார்த்துடலாம். எங்கேயும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ போஸ்ட் மார்க்கெட் போட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி IPO பற்றி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் IPO மோபிக்விக். இந்த IPO இன்னைக்கு லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது இந்த கம்பெனி பொறுத்தவரையும் மார்ச் 2008 லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இவங்களுடைய மெயின் பிஸ்னஸ் என்ன அப்படின்னா, லைக் கிரெடிட் கார்டு பேமெண்ட்டு, பேங்க் டிரான்ஸ்ஃபரு, எலக்ட்ரிசிட்டி பில் பே பண்ணுறது, மொபைல் பில் பே பண்ணுறது, ஸோ இந்த மாதிரியான UPI பேமெண்ட்டு, ஸோ இது எல்லாமே இவங்க கொடுத்துட்ருக்குறாங்க. ஓகேங்களா. இந்த கம்பெனி பொறுத்தவரையும் என்னைக்கு IPO லான்ச் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, இன்னைக்கு, அதாவது டிசம்பர் 11 அன்னைக்கு ஓப்பன் ஆகுது, டிசம்பர் 13 அன்னைக்கு க்ளோஸ் ஆகுது, அதாவது ஃப்ரைடே அன்னைக்கு க்ளோஸ் ஆகுது. மண்டே அன்னைக்கு அலாட்மெண்ட் கொடுக்குறாங்க. டியூஸ்டே அன்னைக்கு, அதாவது டிசம்பர் 17 அன்னைக்கு ரீஃபண்ட் கொடுக்குறாங்க. அன்னைக்கே ஷேர்ஸ் கிரெடிட் கொடுக்குறாங்க. உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆகிருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய டிமேட் அக்கௌண்ட்ல கிரெடிட் கொடுக்குறாங்க. லிஸ்டிங் டிசம்பர் 18, அதாவது வெனஸ்டே அன்னைக்கு லிஸ்டிங் ஆகுது. ஓகேங்களா. இதனுடைய பிரைஸ் பேண்ட் எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது 265 ரூபீஸ்லேருந்து 279 ரூபீஸ் பிரைஸ் பேண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. ரீட்டைல் ட்ரேடர்ஸ், அதாவது ஒரு லாட் அப்ளை பண்ணுறவங்களுக்கு 53 ஷேரு, அதனுடைய வேல்யூ 14,787. ரீட்டைல் ட்ரேடர்ஸ் மேக்சிமம் 13 லாட் அப்ளை பண்ணலாம், 1,92,000 ரூபாய்க்கு. ஸ்மால் HNI 742 ஷேர்ஸ், அதாவது 14 லாட் அப்ளை பண்ணலாம், 2,07,000 ரூபாய். பிக் HNI 68 லாட் அப்ளை பண்ணலாம், அதனுடைய வேல்யூ 10,05,000 ரூபாய். ஸோ நீங்கள் எதில் அப்ளை பண்ணுறீங்களா அப்ளை பண்ணிக்காங்க. கிடைச்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு லக்கு. ஓகேங்களா. இந்த கம்பெனியோடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா, லைக் லாஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் பெரிய லாஸ் கிடையாது. 5 கோடி ரூபா 6 கோடி ரூபா அந்த மாதிரி லாஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த மார்ச் 31, 2024 அன்னைக்கு அவங்களுடைய நெட் ப்ராஃபிட் 14 crore. பட் ஜூன் 30 அன்னைக்கு அவங்களுடைய நெட் லாஸ் 6 கோடி ரூபா கொடுத்துருக்காங்க. ஸோ ஜூன் 30 நம்ம பார்க்க தேவையில்ல. இயர் ஆன் இயர் பார்க்கும்போது 14 crore ப்ராஃபிட் கொடுத்துருக்குறாங்க. ப்ரீவியஸ் ஃபினான்ஸ் இயர், அதாவது 23 அவங்களுடைய நெட் லாஸ் 83 crore. அதுக்கு முன்னாடி 128 crore லாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 128 கோடி 2022 லாஸு, 2023 84 கோடி லாஸு, 2024 14 கோடி ப்ராஃபிட் கொண்டு வந்துட்டாங்க. இவங்க கிட்ட இருக்கிற கடன் பார்க்கும்போது 150 கோடி கடனில் வச்சிருக்கிறாங்க. பட் இந்த ஸ்டாக்கை பொறுத்தவரையும் மோபிக் சிஸ்டம் நீங்கள் IPO ஸ்ட்ராங்காக அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா. அதுக்கு அடுத்த IPO பார்க்கும்போது விஷால் மேகா மார்ட், அதாவது டிமார்ட் மாதிரியான கம்பெனி. இந்த கம்பெனியை பொறுத்தவரையும் இவங்களுடைய பிஸ்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது, லைக் அதாவது டிமார்ட் என்ன இது பண்ணுறாங்களோ அதே தான். பட் இவங்க ஃபோக்கஸ் பண்ணுறது லோவர் கிளாஸ் அண்ட் மிடில் கிளாஸ் பீப்புள் தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த கம்பெனி அதாவது 414 சிட்டிஸில் ரன் ஆகிட்டு இருக்குது. அதாவது அவங்களுடைய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சிருக்கிறாங்க, 28 ஸ்டேட்ல வச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இது எல்லா பிராண்டுமே, FMCGலேருந்து எல்லா பிராண்டுமே இவங்க அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வச்சிருக்கிறாங்க. இவங்களுடைய நெட் ப்ராஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது இயர் ஆன் இயர் கிராஜுவலாக தான் கொடுத்துருக்குறாங்க. அதாவது 2022 202 கோடி ரூபா ப்ராஃபிட் கொடுத்துருக்குறாங்க, 23 321 கோடி ரூபா ப்ராஃபிட் கொடுத்துருக்குறாங்க, 24 461 கோடி ரூபா. ஸோ கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிருக்குது இவங்களுடைய ப்ராஃபிட்டு. பட் இவங்ககிட்ட ஒரு கடன் பார்க்கும்போது 23 இவங்களுடைய கடன் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு டேட்டா சொல்லுது. ஓகேங்களா. இவங்க பிரைஸ் பேண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது 74 ரூபாயிலேருந்து 78 ரூபா பிரைஸ் பேண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதனுடைய IPO இன்னைக்கு வெனஸ்டே அன்னைக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. 11th டிசம்பர் அன்னைக்கு க்ளோஸ் ஆகுறது. 13 டிசம்பர் அன்னைக்கு க்ளோஸ் ஆகுது. 16 டிசம்பர், அதாவது மண்டே அன்னைக்கு அலாட்மெண்ட் கொடுக்குறாங்க. டியூஸ்டே அன்னைக்கு ரீஃபண்ட் கொடுக்குறாங்க. வெனஸ்டே அன்னைக்கு லிஸ்டிங் ஆகுது. ஓகேங்களா. இதனுடைய லாட் சைஸ் பார்க்கும்போது 1 லாட் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 190 ஷேரு 14,820 ரூபா.
ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து மேக்ஸிமம் வந்து 13 லாட் வந்து அப்ளை பண்ணலாம். 2417 ஷேர்ஸ் 1,92,000. ஸ்மால் HNI 2,07,000 வந்து பண்ணலாம், அதாவது 2,660 ஷேர். பிக் HNI 12,920 ஷேர் வந்து அப்ளை பண்ணலாம், அதாவது 68 லாட்டு 10,07,000. ஓகேங்களா? ஸோ இந்த IPO பொறுத்தவரையும் நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக அப்ளை பண்ணலாம். கிடைச்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு லக்கு. ஓகேங்களா? அதுக்கு அடுத்த IPO வந்து சாய் லைஃப் சயின்ஸ். இவங்க வந்து குளோபல் லெவலில் இருக்கிற ஃபார்மா கம்பெனிங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து தேவையான ரிசர்ச் பண்ணி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் பயோமெட்ரிக் பண்ணுறாங்க, பயோடெக் பண்ணுறாங்க, ரிசர்ச் டெவலப்மெண்ட்ஸ், இந்த மாதிரியான சர்வீஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறாங்க. 1999 இந்த கம்பெனி வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. ஓகேங்களா? இந்த கம்பெனி பொறுத்தவரையும் மெயினாக வந்து US, UK, யூரோப் கண்ட்ரி அண்ட் ஜப்பான், இங்கே எல்லாமே வந்து இவங்களுடைய ரிசர்ச் டெவலப்மெண்ட்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்களுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்க்கும்போது ஒரு நல்ல ப்ராஃபிட் கொடுத்துருக்குறாங்க. அதாவது 2022 6 கோடி ரூபா கொடுத்தவங்க 2024 82 கோடி ரூபா ப்ராஃபிட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நல்ல ஒரு டெவலப்மெண்ட் ஆயிருக்குது. பட் இவங்க கிட்ட இருக்கிற கடன் வந்து பார்க்கும்போது 751 கோடி ரூபா வந்து கடன் இருக்குது. இது வந்து இவங்க கிட்ட இருக்கிற கடன் வந்து பார்க்கும்போது 765 கோடி ரூபாய்க்கு வந்து கடன் இருக்குது 30th September 2024 வரையும். பட் இவங்க கிட்ட இருக்கிற அசட் வந்து 2,500 கோடி இருக்குது. ஸோ 2,500 கோடிக்கு இருக்கும்போது 760 கோடி வந்து கடன் இருக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஸோ ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் தான் கொடுத்துருக்குறாங்க. இவங்களுடைய IPO ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது 522 ரூபாயிலேருந்து 549 ரூபா வந்து இவங்க IPO ப்ரைஸ் பேண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இவங்களுடைய IPO வந்து இன்னைக்கு ஓப்பன் ஆயிடுச்சு, அதாவது December 11 அன்னைக்கு ஓப்பன் ஆயிருக்குது. ஃப்ரைடே அன்னைக்கு க்ளோஸ் ஆகுது. மண்டே வந்து அலாட்மெண்ட் கொடுக்குறாங்க. டியூஸ்டே வந்து ரீஃபண்ட் கொடுக்குறாங்க அலாட்மெண்ட் ஆகாதவங்களுக்கு. வெனஸ்டே அன்னைக்கு லிஸ்டிங் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இந்த ஷேரை பொறுத்தவரையும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். மினிமம் வந்து 27 ஷேர்ஸ், அதாவது ஒரு லாட் அப்ளை பண்ணலாம். 14,823 ரூபா, அதாவது 15,000 கீழே வரணும் அப்படிங்கிறதுனால. அதுக்கு அடுத்ததாக வந்து ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து 351 ஷேர், அதாவது 13 லாட் வந்து அப்ளை பண்ணலாம். 1,92,699 ரூபா. ஸ்மால் HNI வந்து 2,07,000 ரூபாய்க்கு அப்ளை பண்ணலாம். பிக் HNI 10,07,000 ரூபாய்க்கு வந்து அப்ளை பண்ணலாம், 68 லாட்டு. ஸோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள், கிடைச்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு லக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் சொன்ன 3 IPOஸுமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். மொபிக்விக், விஷால் மெகா மார்ட் அண்டு சாய் லைஃப் சயின்ஸ், இந்த 3மே வந்து அப்ளை பண்ணலாம். என்ன பணம் தான் வேணும் அப்படிங்கிறீங்களா? என்ன பண்ணுறது, ஒரு 3 நாள் கேப்பில் வந்து ஒவ்வொரு IPO வந்துச்சு அப்படின்னா ஒன்று கிடைக்கலையா, ஓகே அந்த பணத்தை தூக்கி இன்னொரு IPOவில் போடு, அந்த பணத்தை தூக்கி இன்னொரு IPOவில் போடு அப்படின்னு பண்ணலாம். பட் இப்போ ஒட்டுக்கா வந்து 3மே வந்ததுனால நீங்கள் வந்து ஒவ்வொரு லாட் அப்ளை பண்ணணும் அப்படின்னா கூட இப்போ வந்து 45,000 ரூபா உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கணும். இருந்தால் தான் வந்து 3 இதுவுமே வந்து அப்ளை பண்ண முடியும். ஓகே, இந்த வீடியோவில் வந்து நான் வந்து போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு, நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லலாம் தான் இந்த வீடியோ எடுத்தது. இதே வந்து ஆல்மோஸ்ட் 10 minutes வந்துருச்சு. அதனால் போஸ்ட் மார்க்கெட்டுக்கு தனியாக ஒரு வீடியோ போட்டுறேன். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.